ஒரு ரிலேஷன் கொடுத்து அந்த ரிலேஷனுக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கொடுத்து இந்த அட்ரிபியூட் ஏ அண்ட் ஈக்கு க்ளோசர் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட்டில் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக. வந்து நம்ம ரிசல்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை வந்து 1 by 1 ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம க்ளோசர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 by 1 நோட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ஏக்கும் ஈக்கும் க்ளோசர் எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஏக்கு வந்து க்ளோசர் எடுக்கலாம். க்ளோசர் ஆஃப் ஏக்கு எடுக்கும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஏ வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பி. ஏ பி. பி கேன் டிட்டர்மைன் சி. சரியா? சி வந்து எதாவது டிட்டர்மைன் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏயும் சியும் இங்கே கம்பைன் பண்ணி வர்ற மாதிரி இந்த காம்பினேஷன் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, ஏயும் சியும் இருக்குது. அப்போ ஏயும் சியும் சேர்ந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது? டி. ஏக்கு நம்ம க்ளோசர் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 அட்ரிபியூட்ஸை வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈக்கு வந்து க்ளோசர் எடுக்கணும். ஈக்கு வந்து நம்ம எப்படி க்ளோசர் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் இ. ஈக்கு வந்து நம்ம க்ளோசர் எடுக்கும்போது நம்ம இங்கே செக் பண்ணணும். ஈக்கு ஏதாவது இங்கே டிட்டர்மைன் பண்ணதான்னு பார்க்கும்போது இ அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டே கிடையாது. அப்போ இ வந்து எதையுமே நமக்கு என்ன பண்ணலை? டிட்டர்மைன் பண்ணலை, அதாவது எதையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலை. அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. இ வந்து எது டிட்டர்மைன் பண்ணது? ஒன்லி இ மட்டும்தான். ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி அண்ட் இ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதை வந்து ஆன்சர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஏ அண்ட் ஈக்கான க்ளோசர் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்றது ஏக்கான க்ளோசர், இ அப்படின்றது வந்து ஈக்கான க்ளோசர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட்டில் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.